தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா. ஏற்கனவே தென் மாவட்டங்களில் தற்பொழுது மழைப்பொழிவானது இருக்கிறது. அங்கு ஏதேனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். கேரள கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது விளக்கிறது. இதன் காரணமாக குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஓரிரு மாவட்டங்களிலும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் அதேபோல புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலும் காரைக்கால், புதுவை, தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதிகபட்சமான வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 to 24 டிகிரி ஒட்டியே இருக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்றிலிருந்து குறிப்பாக 12ஆம் தேதி வரையிலுமே தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதி, அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாலத்தீவு, இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி, தெற்கு கேரளா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்று என்பது வீசக்கூடும். இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.